ரெமிரா டாக்ஸை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். என்னெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு நமக்கு ஒர்த் இருக்கா அப்படின்லாம் கூட நான் யோசிச்சது உண்டு. ரெமிரா டாக்ஸ் வந்து ஜெயகாந்தனுடைய கதைகளை வந்து ஹைலைட் பண்ணி அந்த கதைகளை வந்து சொல்றதுக்காக இந்த யூடியூப் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சிறகு வந்து வானத்தில் பல தூரங்கள் பல எல்லைகளை கடந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. பல்வேறு சாதனையாளர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு திரையுலக கலைஞர்கள், அதுபோல பல துறைகளில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போது சாதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரையா அவங்க தேடி தேடி போய் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணி அந்த யூடியூப் மூலமா அவங்க வந்து அது பதிவேற்றம் செய்து பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாக இருந்தால் இந்நேரம் வந்து இந்த டாக்ஸ் வந்து இந்த யூடியூப் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்க இல்லையா, குவாலிட்டி கொடுக்குறாங்க. குவாலிட்டியாக கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் 5 வருஷமாக இருக்குது. எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டால் சப்ஸ்கிரைபர் வரும் சார், அப்படி போட்டால் இவ்வளோ பரபரப்பு வரும் சார். அந்த பரபரப்புலாம் தேவையே இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை கொடுக்குறோம் போது we have to wait for that. தொடர்ந்து உங்களுடைய இந்த சேனல் வந்து நல்ல குவாலிட்டியான 2 கேமரா வச்சு எடுக்கிறாங்க, அற்புதமா எடிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பா இலக்கியவாதிகளை எல்லாம் இன்னைக்கு ஹைலைட் பண்றதுக்கெல்லாம் யூடியூப் சேனல்கள் முன் வர்றது இல்லை. நிறைய பண்ணணும் மேடம், நிறைய பண்ணணும். இந்த சேனல் மூலமா நிறைய பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, கலைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாருடைய முகங்கள், எல்லாருடைய சாதனைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும். அப்படி வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.